Exercise 2.5 6th sum. If modulus of z minus 2 by z oda value 2 கொடுத்திருக்காங்க, show that the greatest and the least value of modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. Greatest value root 3 plus 1 ஆவும் least value root 3 minus 1 ஆவும் நமக்கு வந்து modulus of z oda value இந்த 2 values நம்ம வரணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். less than or equal னா நடுவில் ப்ளஸ் பண்ணும், greater than or equal னா ஹோல் மாடுலஸ் போட்டு நடுவில் மைனஸ் போடும். இப்போ இந்த டூ வேல்யூஸை நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வரும். அப்போ மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இப்போ இதே கம்பைன் பண்ண ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்த வேல்யூ எழுத போகிறோம். அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே நடுவில் கொஷின் வரும். அப்போ z மைனஸ் 2 by z வரும். இங்கே என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1னா இங்கே வெறும் z ப்ளஸ் z2னா மைனஸ் சிம்பிளோடு எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் 2 by z வரும். அப்போ மைனஸ் 2 by z. இப்போ இந்த சைடு ஹோல் மாடுலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. அப்போ மைனஸ் 2 by z. அப்புறம் ஹோல் மாடுலஸ். இப்போ இந்த டூ வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து போகிறோம். இந்த ஹோல் மாடுலஸ்னால் ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், ஒரு வேல்யூ மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ ப்ளஸ் வேல்யூ வச்சு ஒரு ஈக்குவேஷனும் மைனஸ் வேல்யூ வச்சு ஒரு ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த சைடு ப்ளஸ் வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 by z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by z. இப்போ இந்த சைடு ப்ளஸ் வேல்யூ எடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடு மைனஸ் வேல்யூ. மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 2 by z ஹோல் மாடுலஸ் தான் வேல்யூ மைனஸ் எடுத்துரும். இப்போ ப்ராக்கெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by z. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதோட வேல்யூ கொஷினில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதில் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் உள்ள மைனஸ் இருந்தாலும் அதோட வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 2 by மாடுலஸ் ஆஃப் z. மேலே மைனஸ் 2 அதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா ப்ளஸ் 2 ஆகிடும். கீழே மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதோட வேல்யூ கொஷினில் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மாடுலஸ் z இன்ட்டு மாடுலஸ் z modulus z square minus 2 divided by modulus of z less than or equal to 2. திரும்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ modulus of z square minus 2 less than or equal to 2 into modulus of z. இப்போ இந்த 2 into modulus of z இந்த சைடு எடுத்து வந்துடலாம். இப்போ modulus of z square ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வந்தால் minus 2 into modulus of z. ஏற்கனவே இங்கே minus 2 இருக்குது. minus 2 less than or equal to 0. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷனில் இருக்குது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாடல் இருக்குது. அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் நம்மளால் பண்ண முடியாது, அதனால் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே z இருக்கிறதுனால z வச்சு போடுறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இல்லை ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா மாடுலஸ் z ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லை. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2, இதுக்கு முன்னாடி மைனஸ் 2. சியோட வேல்யூ மைனஸ் 2. இப்போ இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போது மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் 2ன்றதுனால இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் 2 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். பிஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 4ac. ஏசி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் 4 இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளஸ் 8 ஆகிடும். டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. அப்போ நமக்கு வந்து 2 வந்துடும். அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 12 வரும். அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 டிவைடட் பை 2. அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். டிவைடட் பை 2. அப்போ 2 + or - 4 ரூட் எடுத்திங்கன்னா 2 √3 divided by 2.
இந்த 2ஆல் 2 வேல்யூஸை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 வரும். இதை நம்ம எப்படி எல்லாம் ரெண்டு வேல்யூவாக எழுதலாம். ஒரு வேல்யூ 1 ப்ளஸ் √3, ஒரு வேல்யூ 1 மைனஸ் √3. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது √3யோட வேல்யூ 1.732 வரும். பண்ணும்போது நெகட்டிவில் வந்துடும். அப்போ இஸ் நாட் வேலிட். இப்போ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் வச்சு போட்டோம், இப்போ நெகட்டிவ் வச்சு போட போகிறோம். இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். உள்ளே minus 2 by z less than or equal to இதோட வேல்யூ கொஷினில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடுலஸ் உள்ளே இருந்தாலும் அது வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 by மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 2. இப்போ எல்சிஎம் எடுங்க. இப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 2. திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z. இப்போ இந்த 2 மைனஸ் இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூஸ் அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பை மைனஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகிடும். மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z. அப்போது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்சைட் வந்தால் ப்ளஸ் 2 into modulus of z ஏற்கனவே இங்கே மைனஸ் 2 இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ சேம் இதே ஃபார்முலா இதுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இல்லை ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1 வரும். இதில் பியோட வேல்யூ 2 வரும், சியோட வேல்யூ மைனஸ் 2 வரும். அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ மைனஸ் 2. அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 டிவைடட் பை 2. அதே மாதிரி 12 4 3s ஆர் 2 ரூட் 3 வரும் டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. அப்போ இதில் 2 வேல்யூஸ் நமக்கு வருது. ஒரு வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3, இன்னொரு வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3. இப்போ இதில் ரெண்டு வேல்யூமே நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் ரூட் 3யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நெகட்டிவில் வந்துடும். அப்போ இஸ் நாட் வேலிட். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ ஒன்று, இந்த வேல்யூ ஒன்று, ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ இது, லீஸ்ட் வேல்யூ இது. தேர்ஃபோர் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு √3 + 1. இங்கே 1 + √3 √3 + 1 ட்ரூ தட்டில் அப்படி தான் கேட்குறாங்க. அதனால் அதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே -1 + √3 √3 - 1 எழுதிக்கலாம். அப்போ லீஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு √3 - 1.